வணக்கம், என் பேர் சக்தி ஆனந்தன். மை வித்யாஸ் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய ஓனர். ஸோ ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், நான் பதில் தயாராக இருக்கேன். நீங்கள் ஒரு வாரமாக எந்த வழக்கு பேசுறீங்க அந்த வழக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து பேசுறீங்க இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வாரம் நீ தொடர்ந்து பேசுறீங்க இல்லையா, அந்த வழக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் கம்பெனி ஏதோ 2 பிரிவுகளை தப்பு செய்ய சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அதில் ஒன்று என்னன்னா, சிட்ஸ் அண்ட் பட்ஸ் ஆக்ட் 1979 நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, அன்ரெகுலர் மணி ஸ்கீம் சொல்லி போட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் இங்க சம்பந்தம் இல்லை. அதுக்கான விளக்கத்தை நானும் என்னோட வக்கீலும் கொடுத்துருக்காங்க. நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு என்னென்ன முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க. அது சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் நான் ஆன் ரெக்கார்டு பதில் சொல்லியிருக்கேன். எல்லா விளக்கம் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க போயிட்டு வாங்க, மேல் கூட தேவையான கூப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ முடிச்சு வெளியே வந்திருக்கேன், உங்க கூட பேசியிருக்கேன். சரி, ஓகே. என்ன புகார் கொடுத்தாங்க சார்? என்ன புகார் கொடுத்தாங்க? புகார் என்ன கொடுத்தாங்க? சரி சரி, ஓகே, ரைட்டு. அதாவது ஓகே, இப்போ இது அவங்களுக்கு எப்ப தெரியுமாமா? அடுத்த கேள்வி, இப்போ கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நீட்டா தெரியுமா? நான் சொல்றது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, யார் வேணா கொடுத்துட்டுங்க சார். அது சட்டப்படி நிறுவனம் எதிர்கொள்ளும். அது அந்த கம்பெனி என்னவோ அது பார்க்க போகுது, ஓகேவா? அது மேட்டர் கிடையாது. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ 10,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க, இதுல இவங்க பினாமியா இருக்காங்க, அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லைங்களா? இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நான் கம்பெனி அமைச்சு 2 வருஷம் ஆச்சு. ஏன் அது இத்தனை தெரியலையா? இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா அவங்க? அதை தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, நான் 2.5 வருஷம் ஒர்க் பண்ண கம்பெனி தான், அது ஒன்றும் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா அதுல வெளியே வந்த கம்பெனி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்லை, கோமால இருந்தாங்களா? இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு. என்ன காரணம்? இப்ப என்ன ஒண்ணுமே இல்லை சார். இந்த ஒரு விஷயம் ஒரு ஊடக வெளிச்சத்துல, இன்னைக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல, ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேசுறாங்களா? இந்த கேபிள் நாமளும் ஏதாவது பிட்ட போட்டோம்னா நமக்கு ஏதாவது தேருமா? இல்ல நாமளும் 2 பேர் வெளிச்சத்து வருமாங்கிற எண்ணத்துல யாராவது பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்ணா இது நான் பார்க்கல, இப்ப வெளியே வந்துக்கிறேன். மேபி யாராவது பண்ணா அவங்க அதோட நோக்கம் அதை தவிர வேற ஏதாவது இருக்கு வாய்ப்பு இல்லைங்க என்னோட கருத்து. தெரியல சார், நான் சொல்றேன். யாராவது கொடுத்தாங்க சொன்னீங்க இல்லையா, கொடுத்திருந்தா கம்ப்ளைண்ட் 2 வருஷமா கொடுத்துருக்கணுமா இல்லையா? என்ன சொல்றேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க பின்னால முகாந்திரம் இருந்தா, அது சொல்றவங்க எல்லாம் விவரமானவங்களா இருந்தா, அது உண்மையா நடந்திருந்தா இவங்க 2 வருஷமா கொடுத்துக்கணுமா இல்லையா? இன்னும் அவசியம் என்ன? அது ஏதோ முகாந்திரம் இருந்தா கொடுத்துக்கலாம்ல, அது உள்நோக்கம் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்காங்க. சார், அவங்க சொல்றத அவங்க குடிச்சாட்ட நான் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா பொதுமக்களுடைய கேள்வி இருக்கிறனால அதுக்கு நான் பதில் சொல்றேன். அவர்கள் பதில் சொல்ற ஐடியா எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அதாவது பாட்டதி பேர் வாங்க இருக்காங்க, குற்றம் முடிஞ்ச பேர் வாங்க. அவங்க பார்த்தாலும் குற்றம் சொல்றது மட்டும் தான் அவங்க நோக்கமே ஒழிய அதில் உருப்படியாக பாக்குறதுக்கு அவங்க தயாரா இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க ஜென்ரலா ஒரு பொதுமக்கள் சார்பில் ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். சிம்பிள் சார். இன்னைக்கு விளம்பரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போகுமா? என்னைக்கு இன்னொரு க்ளோஸ், அடுத்த வருஷம் மார்ச்சோட முடிச்சிருவாங்க, கணக்கு இருக்கா? வியாபாரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போயிருமா? ஸோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வருஷம் இருக்குதோ அவ்வளவு வருஷம் என் கம்பெனி இருக்கும். ஏன்னா 2 ஒருங்கிணைச்சு பண்றேன். அது இருக்குங்கிறத நான் இன்னைக்கு வாயில வர சொல்ல ஏற்கனவே 2 வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே 2 பாயிண்ட் இருக்கும்போது செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எங்கிட்ட 87 பாயிண்ட். அன்னைக்கு எங்கிட்ட ஒரு ஆபீஸ் போய் செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எல்லா பக்கம் ஆபீஸ். அதை தாண்டி எங்க ஸ்டோரே இல்லாம செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எங்கிட்ட more than 700 ஸ்டோர் இருக்கு. அப்போ என்னால அதோட பெட்டரா பண்ண முடியுமா? பண்ண முடியாம போகுமா? அன்னைக்கு கஸ்டமர் கம்மியாக பண்ணி காமிச்சிட்டேன். இன்னைக்கு 50 லட்சம் பேர். நீங்க கேட்கலாம், 50 லட்சம் பேர் வரும்போது இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 50 லட்சம் பேர் காலேஜ் குடிக்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் பேர் பல்லு வைக்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் பேர் யாரும் கஸ்டமர் தானே. அவங்களாம் ஏன் கஸ்டமரா? உண்மையா நான் யாரும் நிர்பந்திக்க போறது இல்லை, யாரையும் கம்பல்சரி வாங்க சொல்ல போறது இல்லை. ஒருவேளை அவர்களெல்லாம் மனம் மாறி நிறுவனத்துடைய ப்ராடக்ட்ஸை முழுமையா விரும்பி வாங்க ஆரம்பிச்சா என் கம்பெனி எங்க இருக்கு நீங்க முடிவு பண்ணிக்க. இந்த கணக்கெல்லாம் பதில் கிடைக்கும். சரி, இப்போ போலியான ப்ராடக்ட் சொன்னா அது நிரூபிக்கணுமா இல்லையா? இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணும், அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு. அவ கொடுத்தவங்கள யாரு? ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கணும், சர்டிபிகேட் வேணும் தானே. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு. அதை நம்ம வச்சுதான் பிசினஸ் பண்றோம். போலினா பிடிச்சி நிரூபிக்க சொல்லுங்க, எங்க மேல வழக்கு போட சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சார், இப்போ சும்மா போற போக்கில் போலீஸ் சொல்லிட்டு போனா சும்மா வாய் சொல்ல நிறைய சொல்லலாம் சார். வேற எவிடன்ஸ் கேள்விக்கு பதில் வேணுமா இல்லைங்களா? ஸோ நான் பப்ளிக் விற்கிறேன், நான் ரகசியம் பொட்டங்கட்டியா கொடுக்குறேன். பப்ளிக்ல ஸ்டோர்ல அங்கங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு போலியான பொருள் விற்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா? ரெக்கமெண்ட் முடியுமா? என் மக்கள் விற்பாங்களா? எப்படி பப்ளிக் விற்க முடியும்? கேள்வி நீங்க கேள்வி கேட்கலாம். ஒரு கேள்வி என்ற கேள்வி நியாயமானது இல்லையா? ஒரு பொருள் போலியா இருந்தா பப்ளிக் விற்க முடியுமா? ஒரு சேனல்ல காமிக்க முடியுமா? இத்தனை பேர் ரெக்கமெண்ட் முடியுமா? ஏன் கேட்கறேன், இப்ப இத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் பாமர மக்கள். ஏங்க, என் கம்பெனில ஒரு பிளான்ல உள்ள இன்கம் ஏன் பண்ணா ஒரு கேப்சா விஷயம் போடணும்.
அந்த கேப்சாவை ஒரு 7 டிஜிட் இருக்கும், அதுவும் 9:15 செகண்ட்ல போடணும்னு சொன்னா எப்படி ஒரு பாமர வேலை செய்ய முடியும்? ஸோ அவருக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் நம்பர் படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதை தாண்டி டைமிங்குள்ள போட தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் பண்ண முடியும்னா எப்படி அவங்க பாமரனா இருக்க முடியும்? ஸோ அனைத்து துறை மெம்பரும் எங்கிட்ட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால ஒருத்தரும் கூட யோசிக்காம யோசிக்க போறாங்க. அதெல்லாம் கேள்வி. இத்தனை நாள் யோசிக்காம இன்னைக்கே யோசிக்கிறாங்க. ஒரு ஊடக வெளிச்சம் வந்துருச்சு, மைவித்திங்கிற பேரை சொன்னா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் நினைக்கும் போது யாரோ அந்த பப்ளிசிட்டி பயன்படுத்தி நினைக்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். அவங்க விருப்பம் அது, நான் சொல்ல. ஆமா, அதுக்காக வந்தேன் நானு. சார் இப்போ சிம்பிள் சார், எங்க கம்பெனி ப்ராப்பரா செயல்படுத்துங்கிறத நான் 2 வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன், வாயில சொல்ல. நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். 2.5 இயர்ஸா எங்க மக்களுக்கு என்ன சொல்லணும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன், இனிமேல் செய்ய போறேன். அது எந்த குழப்பம் எங்க மக்களுக்கு இல்ல. ஆனா யாராவது வழக்கு கொடுக்குறாரு, ஒரு புகார் கொடுக்குறாரு, இப்படி கம்பெனி தப்பு பண்ணுது, இந்த விதத்துல மோசம், ஏதோ தொடர்ந்து புகார் பல முறை அட்டாக் கஜினி மூமெண்ட் தோத்து போயிடுவார், அதாவது அதிகமாக அட்டாக் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி அட்டாக் பண்ணி கொடுத்ததுல ஒரு மூமெண்ட்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி 10 ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் 2 டேஸ் கழிச்சு தகவல் தெரியுது. எது அவ கம்பெனி இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட சொல்ல, என்ன சொன்னது யாரு? மக்கள் பேஸ்புக்ல பார்த்து சொல்றாங்க. ஸோ பார்த்தேன் யாரோ எஃப்ஐஆர் பேசுறாங்க, இதுக்கு மேல நம்ம பேச நல்லா சொல்லிட்டு என் சேனல்லையே நான் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் 2 செக்ஷன்ல போட்டிருக்காங்க. இந்த 2 செக்ஷன் நமக்கு சம்பந்தமே இல்லை, இது பதில் சொல்றதுக்கு நமக்கு முடியும் சொல்லி சிம்பிளா முடிச்சிடறேன். என்னுடைய MD4ல என்னோட யூடியூப் சேனல்ல பேசியிருக்கேன். இது எப்போ இந்த விஷயம் நடந்து 4 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் அந்த நபர் வெற்றி முடக்கப்பட்டது, எல்லாமே க்ளோஸ், 1000 கோடி தடுத்துட்டு சொல்லிட்டு அவர் பெருசா கொண்டாடும் போது அதை பாக்குற மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுறான். இதை தாண்டி RS 2 ஆபீஸ் மூடிட்டோம், 2 ஸ்டோர் மூடிட்டோம், எந்த ஸ்டோர் மூடிட்டாங்க காமிக்க சொல்லுங்க. சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு இல்லாத சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பும் போது அங்க மக்கள் கோவப்படுறான், வருத்தப்படுறான். அப்ப இதை போய் முறையிடுவோம் யாருகிட்ட? கோயம்புத்தூர் யார் பொறுப்பு, யார் முக்கிய மாவட்ட ஆட்சியர், அவரை பார்த்து சந்திச்சு சொல்ல போறோம் சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கிளம்புற முடிவு பண்றான். என்கிட்ட கேட்கறான், சார் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம், பண்ணிக்கோன்றேன். எப்போ? கொஞ்சம் பேர் நினைக்கும் போது. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல சனிக்கிழமை காலை வரைக்கும் இதை பத்தி பேசவே இல்லை, யோசிக்கவே இல்லை. திடீர்னு சனிக்கிழமை மதியமே ஒரு தகவல் வருது, என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது, சார் நாங்க மொத்தமா கிளம்புறோம், ஊர்ல இருந்து எங்க ஊர் பஸ்ஸே வருது. ஏன்னா நீ தான் வரேன்னு சொன்னேன், எங்க ஊர் பஸ்ஸே வருது, நான் கிளம்புறேன், எல்லாம் கிளம்பிட்டாங்க சொல்லிட்டு அங்கிருந்து 2 பஸ் 3 பஸ் அங்கிருந்து சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இந்த மாவட்ட ஆட்சியாளர் இந்த லொகேஷனுங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவான பிளேஸ். 50 மீட்டர்ல கமிஷன் ஆபீஸ், இந்த 50 மீட்டர்ல SP ஆபீஸ், ஆப்போசிட்ல பார்த்தா ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனு, இங்க ரயில்வே ஸ்டேஷனு, அந்த பக்கம் GH, இந்த பக்கம் KG ஹாஸ்பிட்டல், கோர்ட்னு சொல்லும் போது ஹார்ட் ஆஃப் த லொகேஷன் இது. இங்க அதுவே வந்து என்ன ஆயிருக்கும்? ஸோ அப்ப நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு அங்க போகாதீங்க, இந்த இடம் தாங்க தப்பா போயிடும், பொதுமக்கள் இடைஞ்சல் பண்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. ஏன்னா மக்கள் சொல்லி போட்டு வாயில் சொல்ற செஞ்சு காமிக்க சொன்னோம். அப்ப என்ன பண்றாங்க, சார் நாங்க சொல்லியாச்சு, மக்களை தயாராயிட்டாங்க, ஆனா தடுத்து இருக்க முடியாது, என்ன பண்ணலாம் கேட்கறாங்க. சரி வேற இடம் சொல்றேன், இங்க போகாத சொல்றேன், சரி இடம் சொல்லுங்க சொல்றாங்க. அப்ப நான் கூப்பிட்டு கேட்கறேன், எனக்கு கரெக்டா பதில் வரல. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி தான் சொல்றேன், நீலம்பூர் பைபாஸ்ல நின்னுக்குங்க. கொடிசியாக தெரியும், பட் வந்தாலும் அங்கேயும் டிராபிக் ஆகும், சிட்டில வந்து அங்கேயும் பிரச்சனை ஆகும். ஏன்னா அதுவும் மெயினா வரல. எத்தனை வசி அங்க பாத்தீங்களா, எத்தனை வண்டி இருந்துச்சு, இதெல்லாம் உள்ள வந்து என்ன இருக்கும், பப்ளிக் உள்ள போயிருவான், வண்டி எல்லாம் எங்க நிறுத்துறது, பார்க்கிங் இடம் இருக்காங்க. ஸோ பெரிய கவலை வர ஆகும்போதுதான் நான் என்ன பண்றேன், மக்களுக்கு சிரமம் தான் வரவாங்க. தட் இஸ் எங்க மக்களுக்கு. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாம் எங்க இல்லைங்க, LNT பைபாஸ்ல ரோட் டோர்மெண்ட் இல்லைங்க, வண்டி விட்டே இறங்காத, அப்படி இறங்கினாலும் கீழே நில்லு, மணி வண்டி ஏறி வந்து ரோட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, உள்ள வராத, ஓரமா நில்லு, தண்ணி பாட்டு நீயே கொண்டுக்கோ, எல்லாம் சொல்லியாச்சு. இதான் நடந்தது. அப்போ கூடவே என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை அந்த லோக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட சொல்றோம், ஐயா நீங்க போய் பக்கத்து ஸ்டேஷன் சொல்லிருங்க, ஏன்னா திடீர்னு கூட்டம் வந்தா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஸ்டேஷன்ல தகவல் சொல்லிட்டு சொல்லும்போது போய் சூழ்நிலை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க எங்க லிமிட் இது கிடையாது, இது வந்து பக்கத்துக்கு சிக்னல் இருப்பாங்கட்டாங்க. அப்புறம் அந்த டீம் அங்க போறாங்க. அப்போ அங்க இன்ஸ்பெக்டர் அவர் இல்ல, அவர் வெளியே போயிட்டாரு, வர்றாரு, வந்ததுக்கு அப்புறம் அங்க கூடாது, அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும், பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸோ அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கையில் வாங்கிட்டாரு. அப்போ மக்கள் சொல்லி இல்லைங்க, கூட்டம் வரமா என்ன பண்றது, கூட்டம் வந்தாலும் கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகணும், அங்கதான் நீங்க வந்து மனு கொடுக்கணும், அதுதான் உங்க ரைட்ஸ் இருக்குது, அங்க எங்க யாரு தேவையோ கொஞ்சம் பேர் கொடுத்துங்க, மற்றபடி இங்க வரக்கூடாத விஷயத்த அவர் சிட்டாங்க சொல்லிட்டாரு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு வீடியோ போடுறேன், அவருக்கு புரியுற மாதிரி, அவருக்கு நான் டேரக்டா சொல்ல முடியாது, இந்த ஜென்ரலா வீடியோ போடுறேன். ஆந்திரால இருந்து கிளம்புற பஸ்ஸை காமிச்சு கிளம்பியிருக்கான். ஸோ ஆந்திரா விஜயவாடா நம்ம லாங்குவேஜே இல்லாத ஒரு 1500 கிலோமீட்டர் இருக்கு, அந்த பக்கம் 10 பேர் நீங்க ஆள் பஸ் பிடிச்சி கிளம்பி வரான்னு சொல்லும் போது உள்ளூர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ராங்கா புரிஞ்சுக்காங்க சார், கொஞ்சம் பாதுகாப்பு சார் சொல்லிட்டு என்னுடைய வீடியோ மூலியம் வெளியே கொடுக்குறேன். இதான் நடந்த விஷயம். இதை தாண்டி நான் அந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணல, நான் வந்து ஒரே வேலை செஞ்சேன், ஒருங்கிணைக்கல, அத்தனை பேர்த்தையும் ஒழுங்குபடுத்தினேன். இதுதான் நான் பண்ணேன். ஒரு கேள்வி வரும், நீ சொல்லாம வருவாங்களா, ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு, எப்படா தன்னெழுச்சியா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் பண்ணலங்கிறதுக்கான காரணம் சொல்ல தெளிவா கேட்டுங்க. ஏற்கனவே என் சேனல் சொல்லியிருக்கேன், முதல் விஷயம் நான் பண்ணியிருந்தா மண்டேவா பண்ணுவேன், ஒர்க்கிங் டே பண்ணுவேன் நானு, அன்னைக்கு முன்னதான் சண்டே,
பிரச்சனையானது 19ஆம் தேதி இல்ல, இடத்துல எவ்வளவு நாள் கேப் இருந்துச்சு? 29 10 நாள் கேப் இருந்துச்சு இல்ல. சார் நான் பண்ணியிருந்தா மண்டே பண்ணிருப்பேன், சண்டே பண்ணிருப்பேன். சண்டே தான் பண்ணிருக்கணும், நான் பண்ணலையே. எத்தனை வேலைக்கு போறவங்க பிசினஸ் பண்றாங்க, ஸ்கூல் குழந்தை அனுப்புற பேரண்ட்ஸ் பிசினஸ் பண்றாங்க, அவங்களே வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணிக்கிற முதல் காரணம் அது நடந்தது மண்டே. ஏன்னா கலெக்டர் மனு கொடுக்கணும் அன்னைக்கு தாங்கிறனால அன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ கூட்டு அதிகமாக எடுத்து மாதிரி இருக்கேன். ரெண்டாவது நான் பண்ணி தான் அது பொட்டல் கார்டில் வைப்பேன். எதுக்கு அங்கே போய் மக்களை கஷ்டப்படுத்துறேன்? இங்க வந்தா ஜாம் ஆயிருந்து என்ன இருக்கும்? இந்த இது எவ்வளவு பெரிய விஷயம் பேசியிருப்பாங்க. ஒருவேளை எனக்கு அது பாதுகாப்பு, அது பண்ணாத தப்பிப்ப நான் நினைச்சிருந்தா இங்க அனுப்பிச்சிருப்போம், அங்க போக சொல்லணும். யோசிச்சு பாருங்க, யாரா இப்படி யோசிப்பாங்களா? சோ மக்களுக்கு எந்த வித இடையூறு ஆகக்கூடாது. அவர்களும் சிக்கிட்டு, அதாவது உள்ள கூடுற கார நேரம் கலையர் லேட் ஆகும். ஏன்னா பூரா சின்ன சின்ன ரோடு, எப்படி மக்கள் வெளியே போவாங்க? இத்தனை கடை இருக்குது, எப்படி பிசினஸ் நடக்கும்? ஒர்க்கிங் டே. என்ன மேடம்? அதாவது இன்னைக்கு மஞ்ச காமால வச்சுக்கல, பாக்கிறதெல்லாம் மஞ்சளா தெரியும். புரியுதுங்களா? யாராவது கூட்டம் கூடனா அரசியல் இல்லாம கூட்டம் கூட முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு இல்லைங்களா? நான் அங்கேயே ஜெயிச்சேன். ஏன் தெரியுமா? ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமயே இவ்வளவு பேர் தன்னழிச்சா கம்பெனி யாரும் வருவான்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? என்ன வந்திருக்கு இல்லையா? அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன். நான் எந்த அரசியல் பின்புலம் இல்ல, எனக்கு அரசியல் சப்போர்ட் தேவை, எனக்கு மக்கள் சப்போர்ட் போதும். யார் அரசியல் சப்போர்ட் தேவையில்லை. சார் ஆக்சுவலா என்னன்னா, நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மெடிசின் மெத்தட் யூஸ் இருக்கு. அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, ஈவன் சித்தா இருக்கு, அலோபதி இருக்கு, இதுல நிறைய ஐட்டம் இருக்கு. இதுல எல்லா ப்ராடக்ட் தயாரிக்க லைசன்ஸ் கண்டிப்பா வேணும், தேர் இஸ் நோ டவுட். ஆனா விற்கிறதுக்கு அலோபதிக்கும் ஹோமியோபதி மட்டும் தான் லைசன்ஸ் வேணும். மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தாக்கோ யுனானிக்கோ தேவை கிடையாது. இன்னைக்கு நாட்டு மருந்து கடைக்கு போங்க, நீங்க எத்தனை ஆயுர்வேத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க. அங்க எந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க? சார் இது இந்தியன் மெடிசன், இது பாரம்பரிய மெடிசன், இது கொடுக்கறதுக்கு யாருக்கு வேணா ரைட்ஸ் இருக்குது. நான் திணிச்சாதான் பிரச்சனை. அவங்க விருப்பத்துல வாங்கி சாப்பிடுறாங்க, அவங்க சாப்பிடறதுல அவங்க உடன்பாடுக்கு செய்யறாங்க. இது எங்க திணிச்சேன்? நான் யாராவது திணிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இங்க அப்டேட் பண்றது அவங்க விருப்பம், அதை வாங்குறது அவங்க விருப்பம் சொல்லும் போது இதுல நான் எங்க தப்பு செஞ்சேன்? ஸோ அந்த பொருள் விற்கிறது தயாரிக்க லைசன்ஸ் வேணும், அத்தனை இருக்குது. இன்னைக்கு அதிகாரி காமிச்சு கொடுத்துட்டு வந்துக்கிறேன். விற்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. அப்படி இருந்தா நீங்க ஏதாவது காமிங்க, நான் மேற்கொள்ள ஃபாலோ பண்றேன். இருந்தா நீ காமிங்க, நீங்க தான் காமிக்கணும் இருக்குன்னு சொல்லி. அது குற்றச்சாட்டு சொல்றவங்க தான் கேட்கணும். ஏன்னா அது எதுக்காக பண்றாங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், உண்மையிலுமே இந்த நிருபல் சந்திப்பு சார்பில் என் மேல் வழக்கு வந்த திருவாளர் அசோக் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா? என் கம்பெனியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு ரீச் பண்ணதுல அவரோட பங்கு, பெரும் பங்கு. தேங்க்ஸ் டு அசோக் நிதி. சார் 3 மணி அதிகமா இருக்கு சார். ஆக்சுவலா என்னன்னா, நார்மலா எனக்கு 14 to 15,000 என்ட்ரி தான் பர் டே டவுன்லோட்ஸ் வரும். இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50,000 44 என்ட்ரி ஆவரேஜ் வருது. 44 45,000. ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க மக்கள். சார் இன்னைக்கு ஒரு படம் அது நல்லாகவோ இல்லையோ, நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க வச்சுக்கல, இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்க திட்டினாங்க இவங்க தின சொன்னா அந்த படம் ஓடிடும். ஸோ அப்படி ஏற்கனவே நல்லா ஓடுற படம் தான் மைவித்திரி. அதை சிறப்பாக ஓட வச்சது ஊடகங்களும் யூடியூபரும். நன்றி. அது அவங்க தான் கேட்கணும். ஏன் தெரியுமா? எங்கிட்ட அப்ளிகேஷன்ல நீங்க என்ன செய்யணும் கேட்கவே இல்லை. அப்போ என்னவா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். அதுல நான் இந்த இடத்துல காலம் கொடுத்து நீங்க என்ன செய்யணும் சொல்லி கேட்டா, நீ டாக்டரா இல்ல வக்கீலா இல்ல இன்னாரான்னு கேட்டுருந்தா நான் லிஸ்ட் கொடுப்பேன். எங்கிட்ட அந்த காலம் இல்ல, அதுக்கான லிஸ்ட் எங்கிட்ட இல்ல. ஆனா யாராவது ஆகலாம். ஏன் நல்ல விஷயம் யாரும் செய்யலாம் தானே, இது தப்பா? யாரும் செய்யலாம். பட் எங்க லிஸ்ட் எங்கிட்ட இல்ல, பிகாஸ் அந்த காலம் எங்கிட்ட இல்ல. வேற இப்ப விசாரி சைபர் கிரைம் இல்லைங்க, சிட்டி கிரைம். சைபர் கிரைம் 3 மாசம் போயிட்டேன். எவிடன்ஸ் இல்ல. அதாவது என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் இது ப்ராப்பரா கொடுக்க வேண்டிய விஷயம். வெறும் வாயு சைடு வர முடியாது. ஒரு கம்பெனி சரியா நடக்குது அப்படின்னா, இப்ப நீங்க லைசன்ஸ் வண்டி ஓட்ட தெரியுமா, வண்டி லைசன்ஸ் கேட்டா கொடுக்கணும். சரிதானே? வண்டி ஓட்டினீங்க ஆர்சிபி கேட்டா கொடுக்கணும். எங்க இருக்குன்னு சொன்னா பார்த்தா கேட்டா கொடுக்கணும் இல்ல. அப்படி ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு, ஒரு செயல்திட்டம் செயல்படுத்துறதுக்கு என்னென்ன வேணும்னு இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க கேட்டாங்க, எல்லாம் கொடுத்து வந்திருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்க சார், என் லாயர் பாத்துக்குவாங்க. ஏன்னா இது இது வழக்குல எந்த முகாந்தரமும் இல்ல, எல்லா பக்கம் எங்க டாக்குமெண்ட் இருக்கு, எல்லா வேலை கொடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? அது ஒண்ணுமே தள்ளுபடி போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல கோர்ட்டுக்கு வந்தா நான் ஃபேஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை சார். இப்ப ஏற்கனவே இந்த முகாந்திரம் ஏதாவது இருக்குதா, இந்த சட்ட சரத்துக்குள்ள நம்ம ஏதாவது பண்றோமாங்கிறத ஏற்று விசாரிச்சாங்க. எல்லா டாக்குமெண்ட் கேட்டாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. மேல் கூட தேவைன்னா கூப்பிட சொல்லியிருக்காங்க. விசாரணை ஒத்துக்கு தயாராக கூப்பிட்டா வர போறோம், அவ்வளவுதான். 5 பிரிவு நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு 2 பிரிவு தான். 3 பிரிவு என்னன்னு சொல்லி சொல்றவங்க சொல்லுங்க. சும்மா அடிச்சு விடுறதா 5 பிரிவு 10 பிரிவு வாய்க்கு சொல்ல வேண்டியதானே. என்னங்க சார்? நான் தப்புலாம் வாங்கணும். அதாவது வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்ததுன்னா ஒண்ணு அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜாமீன் விடுவாங்க. இல்லைன்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சு
நம்ம வந்து வக்கீல் ஜாமீன் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஏபி எடுக்கணும். அப்படிதானுங்க. இது எதையுமே நான் பண்ணல. ஏன் நான் உண்மையாக்குறேன், எனக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை, தைரியம் வந்துட்டு போறேன், அவ்வளவுதான். எதுக்கு முன்ஜாமீன் நான் வாங்கணும்? நான் தப்பட முன்ஜாமீன் வாங்கணும். யாருக்கு சவால் இல்ல, என்ன அசிங்கப்படுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தை நான் கூட்டினேன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு என்ற பதில் இந்த கூட்டத்தை நான் கூட்டி இருந்தால் இது என் கூட்டம் அல்லன்னு காமிக்கிறதுக்காக, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கும் ஆசைப்பட சொல்லுங்க, எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் கூட்டி காமிக்கிறேன். எவ்வளவு ஆசைப்படுறீங்க நீங்க சொல்லுங்க, ஒரு நம்பர் சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும், வருஷ கணக்கில் வேண்டாம், ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும். குறைஞ்சபட்சம் என்னால 20 லட்சம் பேர் கூப்பிட முடியும் ஒரு ஸ்பாட்ல. செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு யாராவது பர்மிஷன் வாங்கி கொடுங்க, டெஃபரா செஞ்சு காமிக்கிறேன். யாருக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க, ரெடி. ஒரு யாரும் இல்ல, நீங்க கேக்குறீங்களா உங்கள்கிட்ட என்னடா இருக்குது, நீங்க கூட்டம் கேக்குறீங்களா இருக்குன்னு சொல்றேன். எதுக்கு பயப்படுத்தணும் சார்? ஏன் கூட்டம் எனக்கு இருக்குது, இது யாரு எதுக்கு மத்தவங்க பயந்துக்கணும்? எதுக்கு நான் பயப்படுத்தணும்? என்ன அவசியம் இருக்கு? என் பிசினஸ் நான் டெவலப் பண்றேன். இப்ப பிளே ஸ்டோர்ல என் ஆப்ல 50 லட்சம் வந்துச்சு, யாரு பயந்துட்டாங்க? நான் சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான். பயப்படுறதுன்னு இருக்குதுல்ல சார். எங்கிட்ட எழுதிருக்காங்க, என் பிசினஸ் டெவலப் ஆகுது, என் கஸ்டமர் சேர்ந்துருக்கான்னு சொன்னா இது சந்தோஷப்படணும், பயப்படணுமா? அது வந்து நான் எங்க சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், பொதுவாக சொல்றதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அது அவசியம் இல்லை நினைக்கிறேன். சார் வந்து சம்பிச்சிரும் சொன்னா சார், இது நீங்க ஒரு காமன் சென்ஸோட பொதுமக்கள் யோசனை வச்சுங்களேன். அங்க வந்து பார்த்தவங்களுக்கு அந்த கூட்டம் இங்க வந்து என்னன்னு யோசிங்க, நான் அப்பறம் சரியா தான் நீங்க முடிவு பண்ணுவீங்க. சார் அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல சார், அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல. அங்க இங்க வர்றத அங்க போகாத தடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். தட் மீன்ஸ் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நீங்க அங்க வந்து பார்த்தவங்களா இருந்தா அந்த கூட்டத்தில் 10ல் 1 பகுதி வந்தா கூட அந்த அன்னைக்கு கோயம்புத்தூர் சமைச்சிருக்கும். இதை நான் விரும்பல, தவிர்க்க நினைச்சேன், அதை செஞ்சிருக்கேன். இது தப்புனா அதை செஞ்சல எனக்கு வருத்தம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் இது. என்னன்னா மறுபடியும் சொல்றேன், அனைத்து ஊடகங்கள் சார்பில் பொதுமக்களுக்கும் என் மெம்பருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மெம்பருக்கு நம்ம நிறுவனம் சரியாகுதுங்கிறத நான் தெளிவா டாக்குமெண்ட் கொடுத்து நிரூபிச்சு வந்திருக்கேன். அதனால வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் கிளியரா சொல்றேன், நம்ம கம்பெனி மிகச்சிறப்பா அப்பலு கற்று நம்ம என்ன நினைச்சோமோ அதுல டிராவல் பண்றோம். ஸோ தடைகள் வரலாம், தடைகள் அத்தனை வந்தாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு, இயற்கையின் துணை கொண்டு, இறையின் துணை கொண்டு மக்கள் சதிர் உடைச்சு மிகச்சிறப்பா எந்த வயசுக்காக வேலை செய்யணுமோ அதை வச்சு போவோம். ஸோ நல்ல ஒரு லட்சியம், வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம். நான் சொல்ல இருக்கிறாங்க சொல்ல சார், ஒரு ரூபா கூட பண்ணல. முதலீடு எங்கிட்ட இல்லையே, இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க சார். நீங்க கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட there is no option for deposit. சோ ஒரு ரூபா யாரும் பண்ணல, முதலீடு பண்ணல. யாரும் கூட்டுவாங்க, முதலீடு பண்ணல, முதலீடு பண்ணல. எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க நிறைய, பட் முதலீடு யாரும் பண்ணல. இந்த கேள்விக்கு வந்து ஜீரோ பதில். ஜீரோ. ஃப்ரீ ஐடி ஜாயின் பண்ற, ஃப்ரீ ஐடி, ஃப்ரீ ஐடி தான். நீ ஃப்ரீயா தவிர சேர முடியாது. நீங்க விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம் சார். நீங்க காலேஜ் சேர்ந்தாதான் அடுத்த டிகிரி வாங்க முடியும், சேர மாட்டீங்களா? போய் அது உங்க விருப்பம் தானே. அது எப்படி கேள்வி கேட்பீங்க? நீங்க ஒரு பிளஸ் 2 படிச்சுட்டு போறான், பிளஸ் 2 வெளியே போயிடறான் சார். நீங்க சொல்றது என்னன்னா, இன்னைக்கு வியாபாரங்கிறது எல்லாம் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இந்த இந்திய நாட்டு வியாபாரம் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் நிரூபிச்சா கொடுத்தா நீ கேள்வி கேட்கணும். எங்கிட்ட இந்த விஷயம் இருக்கு, வேணா வாங்கிக்கணும் சொல்றேன். வேணுங்கிற வாங்கிக்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்கறேன்? யாரும் வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா சார்? நான் யாருக்கு வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா? அப்ப பேசுறதுக்கு என்ன இருக்குது? இல்ல இதுக்காக நான் பதில் சொல்லணும் சார். விருப்பப்பட்டு அவங்க வாங்குறாங்க, என் கம்பெனில ப்ராடக்ட் தர்றேன். இதுல மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியா கேக்குறேன் இல்லையே, இருந்தாலும் சொல்ல முடியும். நான் சொன்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் செஞ்சேன், இனிமேல் செய்ய போறேன். எப்படி நெகட்டிவா சொல்லுவாங்க? ஏதாவது தப்புன்னு தான் சொல்லுவாங்க சார். இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடக்குது, பெரிய அளவு ப்ராப்ளண்டா போயிருச்சு. இன்னைக்கு அத்தனை யூடியூப் சேனலையுமே சார், எனக்கு என்னுடைய பில்டிங் எல்லா பக்கம் வந்து ஆபீஸ் எடுத்துக்கோ. நம்ம அதுல ஒரு பில்டிங் அமெரிக்காவில் இருக்காரு, அங்கிருந்து கால் பண்றாரு, என்னங்க பிரச்சனை என்னங்க அப்படின்னா யூடியூப் பார்த்துக்காரு. அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, அத்தனை பேர் வெகு சிறப்பா உலகம் ஃபுல்லா கொண்டு போயிட்டீங்க. எனக்கு வெற்றி தானே. இப்போ என்னோட ஸ்டோர்ல கூட சிலர் பாத்தீங்கன்னா லோகோ சிறுசா போட்டு அவங்க கடை பெருசா போட்டுருப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன், சர்க்கிள் கொடுக்க போறேன். எல்லாரும் நம்ம லோகோ பெருசா மைவித்தின்னு போடு, ரோட்ல வரும், அது மைவித்தியான ஒரு பார்ப்பான். ஏன் அந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. இதுவரைக்கும் மைவித்தி தெரியாத மக்களுக்கு சந்து வந்தெல்லாம் வட்டி கூட ரீச் பண்ணிட்டீங்க. இனி வியாபாரம் தான் சொல்லலையே, எல்லாம் விதைச்சுட்டீங்க. ஏன் விதைச்சுட்டீங்க? இதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய ஒரே வேலை, நான் நல்லவங்கிறத தொடர்ந்து செஞ்சு காமிச்சா போதும். ஏற்கனவே நல்லவங்க மக்கள் நம்பிதான் அத்தனை வந்திருக்காங்க, லைவ் இருக்காங்க, இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. இதை நான் மெயின்டைன் பண்ணா போதும், அத்தனையும் எனக்கு பாசிட்டிவா மாறும். நன்றி, வணக்கம். தெரியல சார், எங்க டேட்டா இல்ல, தெரியல டேட்டா. தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.